நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அந்த பதிவில் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 லிட்டர் வாட்டர் ஹீட்ரு. இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட்டு வந்து மைல்டாக தான் இருந்துச்சு. அது போக வந்து தண்ணியில் வந்து லீக்கேஜ் கரண்ட் வந்து வந்திருக்கு. இந்த மாட்டுக்கு இருந்தாலும் மேக்ஸிமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஃபிலமெண்ட் வந்து டேமேஜ் ஆகிருக்கும். உப்பு வந்து ஓவராக சேர்ந்துருச்சு அப்படின்னா அந்த ஃபிலமெண்ட்டை போய் உங்களுக்கு அரைச்சிரும். நம்ம இப்போ மீட்டரில் பார்த்தோம்னா நம்மளுக்கு கண்டினியூட்டி வந்து பாடியோடு கிடைக்குது. கண்டிப்பாக வந்து ஃபிலமெண்ட் வந்து டேமேஜாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஸ்க்ரூவை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மேக்ஸிமம் வந்து ஃபிலமெண்ட் தான் இதில் பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியுது. சால்ட் ஓவராக ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த அடியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபிலமெண்ட்டும் வந்து டேமேஜ் ஆகி தெரிச்சிருக்கு. இந்த மாட்டுக்கு இருந்தாலே வந்து கண்டிப்பாக வந்து ஹீட்டிங் இஷ்யூ வரும். அது மட்டும் இல்லாமல் தண்ணியில் வந்து லீக்கேஜ் கரண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் வந்து இந்த மாட்டுக்கு உங்களுக்கு லீக்கேஜ் கரண்ட் வரக்கூடாதுன்னா மேக்ஸிமம் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆகிட்டாலே வந்து ஃபிலமெண்ட்டை வந்து கிளியர் பண்ணி சால்ட்டை கிளியர் பண்ணிட்டு பயன்படுத்த பாருங்கள். இல்லை டேமேஜாக லைட்டாக இருக்குது அப்படின்னா வந்து புதுசாக வந்து ஃபிலமெண்ட்டை மாற்ற பாருங்கள். உங்களுக்கே பேசிக் நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்களே இதை வந்து பண்ணலாம். இல்லை சப்போஸ் அந்த ஐடியா எதுவும் கிடையாது அப்படின்னா வந்து ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க. எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக இது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். சர்வீஸ் பண்ணி பயன்படுத்த பாருங்கள்.